ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல விவோ T3 Pro டர்போ அப்படின்னு சொல்லி பிளிப்கார்ட்ல ஆப்ஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. 2 கலர் வேணும், 2 பேஸ் வேணும். ஸ்டார்டிங் பிரைஸ் 25,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் கோட் பண்ணிருக்காங்க. இந்த 25,000 ரூபாய்க்கு இந்த மொபைல்ல என்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த விவோவோட Z9 சீரிஸோட ஒரு காப்பி கேட்டா எடுத்து வந்திருக்காங்க. இந்த Z9S ப்ரோவா இருக்கட்டும், இந்த IQ Z9S இருக்கட்டும், ரெண்டு போனை கம்பைன் பண்ணி ஒரு போன் உருவாக்குனா எப்படி இருக்கும், அது ஒரு கான்செப்ட் தான் இந்த போன் T3 Pro சொல்லிக்கலாம். இந்த போன் பிளிப்கார்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. பிரைசிங் பாத்தீங்கன்னா அந்த IQ Z9 Proவோட பிரைசிங் அப்படியே தான் கொண்டு வந்திருக்காங்க. சோ டிசைன் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க. அப்ப இந்த போன் வாங்கலாமா வேண்டாமா, இந்த போன்ல வேற ஒண்ணுமே இல்லையா? சோ இது மாதிரி ஒரு டவுட் இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதை பத்தி தான் நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோ பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். விவோ T3 Pro 5G மொபைல். இந்த மொபைலை பொறுத்தளவு 2 கலர்ஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் 2 கலர்ஸ்ல ஒன்னு லெதர் டைப், இன்னொன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல சைனிங்கான ஒரு பிரீமியமான டிசைன் ஃபேட்ல எடுத்து வந்திருக்காங்க. கிரீன் கலர் வேரியன்ட் பொறுத்தளவு. அண்ட் 2 பேஸ் வேரியன்ட். பேஸ் வேரியன்ட் 120GB வேரியன்ட் ஒரு 25,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 256GB வேரியன்ட் 27,000 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி 2 கலர் வேரியன்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் ஃபேக்டர் ஆரம்பிப்போம். இந்த டிசைன் ஃபேக்டர் உங்களுக்கு IQ Z9X Proல பார்த்தா அதே சேம் டிசைன் ஃபேக்டர் எடுத்து வந்திருக்காங்க. பேக் சைடுல உங்களுக்கு லெதர் டச் ஃபினிஷ்ல, பாட்டம்ல விவோ பிராண்டிங் அண்ட் அலுமினியம் ஃப்ரேமால பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் முன்னாடி 3D flexible curved டிஸ்பிளேயோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் பேக் சைடுல அந்த 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட அதுக்கு ஒரு ரிங் ஷேப்ல ஒரு கட் அவுட் எடுத்து வந்திருக்காங்க. நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சஸ் கட் அவுட்ல எடுத்து வந்திருக்காங்க. ஓவரால் இந்த மொபைலை பொறுத்தளவு வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி அண்ட் 5000 mAh பேட்டரியோட வெயிட் கம்மியா வருது. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. ஓவரால் இங்க டிஸ்பிளேல இருந்து பேக் சைட் பேனல் வரைக்கும் சூப்பராவே எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.77 இன்ச் ஒரு AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர் சப்போர்ட்டோட 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 4500 nits பிரைட்டரான 1.5K ரெசல்யூஷன்ல Quad Quality Plus with 3D curved டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ், ஒரு OTT ஆப்பா இருக்கட்டும் அண்ட் எந்த ஒரு யூடியூப்ல வீடியோ பாக்குறா இருக்கட்டும் சூப்பராவே இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. நிஜமாவே ஒரு பவர்ஃபுல்லான செம்ம பிரைட்டரான டிஸ்பிளே இந்த வட்டம் இந்த விவோ T3 டர்போல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 190 கிராம், திக்னஸ் 8mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட் கொடுக்க போறா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல ஃபன் டச் ஸ்கின் 14 எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் LPDDR4X UFS 2.2 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட் அண்ட் Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.4 அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் RAM சப்போர்ட், வேப்பர் சாம்பிங் சிஸ்டம். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் விவோ T3 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. பேட்டரி 5500 ஆம்ஸ் பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. சோ இது 0 to 100 ரீச் பண்றதுக்கு வித்தின் half an hour ஆயிருது. மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இந்த மொபைலை பொறுத்தளவு இங்க சோனி சென்சார் IMX883 அண்ட் வித் 50MP OIS சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் 2MP மேக்ரோ தான். அடுத்து போக ஃப்ரண்ட்ல 16MP செல்ஃபி கேமரா, இங்க ஹையஸ்டா 4K 30 frames seconds with EI சப்போர்ட்டோட பிரைமரி சென்சார் சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் தட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080, 30 and 60 frames seconds வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. இந்த மொபைல் பொறுத்தவரை DL வீடியோஸ், டைம் லேக்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ், ப்ரோ மோட், பேராமோரா இது நிறைய சிறப்பம்சங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது போக நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. இங்க டே லைட் ஆகட்டும், நைட் கண்டிஷன்ஸ் ஆகட்டும் அண்ட் இன்டோர் ஆகட்டும், பிரைமரி சென்சார் நல்லாவே டீடைலிங்கோட வருது. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ் சூப்பராகவே வருதுன்னே சொல்லலாம். செல்ஃபி கேமரா குட், ரொம்ப ஓன்னு சொல்லிக்கிற முடியாது. ஸோ சூப்பரான கேமரா அரேஞ்ச்மெண்ட் வந்திருக்குனே சொல்லலாம் இந்த விவோ T3 Pro கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு Snapdragon 7 Gen 3 ஒரு 4-in ஆர்க்கிடெக்சரோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் Adreno 720 ஒரு CPU ஓட எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு CPU அண்ட் GPU ஓட கலை இறக்கிருக்காங்க. இந்த போனை பொறுத்தளவு ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். அது போக வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஃபார் போன் வந்து ரொம்ப ஹீட் ஆயிடக்கூடாது. அது போக டே டு லைஃப்ல மல்டி டாஸ்கிங் ஆகட்டும், ஆப் டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், நிறைய கேமிங் எக்ஸ்பர்ட் ரேஷியோல விளையாடுற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட், ஆல் டைப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு இந்த சிப்செட் செம்மையாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இந்த ஃபன் டச் OS சொல்லிக்கலாம். ஓவரால் இந்த சிப்செட் பிளஸ் இந்த ஃபன் டச் OS கம்பைன் ஆகும்போது ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ T3 Pro டர்போ இந்த மொபைல் முதலே சொன்ன மாதிரி ஒரு IQ Z9 சீரிஸோட ஒரு கம்பைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்கு இந்த விவோ T3 Pro. அந்த IQ Z9S கேமரா செக்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இந்த IQ Z9X Proவோட
டோட்டல் கேமரா அரேஞ்ச்மெண்ட்டும் தூக்கிட்டு ஓவரால் எல்லா பாடியிலயும் அப்படி இந்த கேமரா செட் பண்ணி ஒரு அவுட்புட் எப்படி வரும், அதோட ஒரு அமைப்பு, அதோட ஒரு இமேஜினேஷன் இல்ல உண்மையான ஒரு வடிவமைப்பே இந்த விவோ T3 ப்ரோனே சொல்லிக்கலாம். ஸோ பிரைசிங் முத கொண்டு ஒரே மாதிரி தான் எடுத்துருக்காங்க. ஆனா லான்ச்சிங் பண்ண வெப்சைட் வேற வேற, அமேசான் அண்ட் பிளிப்கார்ட் அண்ட் பிராண்ட் வேற வேற, இங்க ஐக்கியோ இங்க விவோ அண்ட் தட் இங்க கான்செப்ட் எல்லாமே ஒரே போன் தான். அப்படி இருக்கும் போது உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், இந்த விவோ எடுக்கலாமா ஐக்கியூ எடுக்கலாமா? போனோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், இந்த போனோட அவுட்புட்டா இருக்கட்டும், எல்லாமே எல்லா இடத்துலயுமே தாறுமாறா இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த விவோ T3 ப்ரோவா இருக்கட்டும், இல்ல ஐக்கியூ சீரிஸ் அந்த Z9 சீரிஸா இருக்கட்டும், ஸோ தட் ரெண்டுமே ஒரே போன் தான். நீங்க எந்த ஒரு கன்ஃபியூஷனும் தேவையில்லை. உங்களுக்கு எந்த போன் பிரைஸ் கம்மியா இருக்கு அதை மட்டும் டிபெண்ட் பண்ணி நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு அருமையான ஒரு டீல், அருமையான ஸ்பெக்ஸோட ஒரு அருமையான ஒரு போன் உங்க கையில இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.